தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு மீதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவழிகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது. காலத்தை பிரயோஜனம் எல்லாருக்கும் தெரியும் பழமொழி, காலம் எப்படி பொன் போன்றது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால், தங்கம் எவ்வளவு விலை மதிக்க முடியாததோ அதே போல தான் நேரமானது காலமும் விலை மதிக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, காலம் பொன் போனது மட்டுமல்ல, பொன் போன்றது மட்டுமல்ல, அது எப்படின்னு சொன்னால் உயிர் போன்றது அப்படின்ட்டு சொல்கிறாரு. எப்படி உயிர் போனால் நமக்கு திரும்பி வராதோ அதே போல் காலம் போச்சு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு திரும்பி வராது. அதனால் நம்ம எதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது என்ன செய்யணுமா, உடனடியாக ஆவியானவருக்கு நம்மளுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அதை நம்ம உடனே செய்திடணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஃபோனோகிராம் அப்படின்னு சொல்லி கருவியை தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிப்பதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் மனசில் ஒரு காரியம் தோணுச்சு, அதை உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு யோசனை வந்துச்சு. 1 மணி நேரத்தில் அந்த காரியத்தை செஞ்சாராம். என்ன அப்படின்னு சொன்னால், தந்தி அடிக்கிறாங்க இல்லையா, அந்த கருவி பக்கத்தில் ஒரு அது பக்கத்தில் என்ன செஞ்சால் பேச ஆரம்பித்தாராம். அதை ஆன் பண்ணி வச்சுட்டு பேசும்பொழுது என்னச்சுன்னா, அந்த முள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நகர ஆரம்பிச்சிச்சான். அந்த உடைய அப்போ யோசித்தாரு, அப்போ அந்த முள் நகர்ன்னு சொன்னால் வாய்ஸ் அது கேட்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபோனோகிராம் அந்த கருவியை அவர் கண்டுபிடிச்சாராம். அப்போ அந்த கருவியை கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், ஒரு பாடலை ரெக்கார்ட் பண்ணாராம். என்ன பாடல்னு சொன்னால், மேரி அட லிட்டில் லேம்ப், எல்லாருக்கும் தெரியும், அது சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லு. அது அவருக்கு பெரிய ஒரு வெற்றியை தந்துச்சா. அப்போ அவர் யோசித்தாராம், பரவாயில்ல, இதை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்காம இன்றைக்கியே செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அது என்ன செஞ்சுன்னா அவருக்கு ரொம்ப ஊந்துதலாக இருந்துச்சு. அவர் அதை பார்க்குறாரு, அந்த முள் அசையும் பொழுது இப்போ மனித குரலுக்கு என்ன செய்யுது, அந்த ஒளி என்ன செய்யுது, ஒளியை அந்த கதிரை என்ன செய்யுது, மூவ் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லி கண்டு பிடிச்சி 1 மணி நேரத்தில் ஒரு ஆராய்ச்சி அவர் முடிச்சிடலாம். அதனால தான் அது பெரிய ஒரு காரியமாக நமக்கு அது பெரிய பயனுள்ளதாக காணப்படுது. நீங்கள்லாம் அதில் என்ன செஞ்சுருப்பீங்க, பாடல்கள் கேட்டிருக்க முடியும். நாமும் கூட சில வேளையில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், இதை இன்றைக்கி செஞ்சுருங்க, இதுலேருந்து போகாதீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பெரிதாக எண்ணாதபடிக்கு, ஒருவேளை நம்முடைய படிப்பாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய திருமணமாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான காரணமாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய ஊழியம் செய்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லது ஒரு நபரை போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கலாம். சில வேளையில் என்ன செய்வோம்னு சொன்னால், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த நாளே நமக்கு கிடையாது. அது நமக்கு அந்தந்த நாளுக்குதான பாடுகள் போதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக, அதான் காலத்தை பிரயோஜனப்படுங்க. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு நீங்கள் போய் யாராவது சந்தித்து தேவனுடைய அன்பை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், உடனே நம்ம என்ன செய்யணுமா, நம்மை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியங்களை செய்யணும். எப்படி எனக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு செயற்கருவியை கண்டுபிடிச்சாரோ, அதுலேருந்து ஒரு சில ஒளி எழுப்பும் பொழுது அது மூவ் பண்ண உடனே அப்போ சத்தத்துக்கு அது இலங்குதோ அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு இதை கண்டுபிடிக்க உதவிச்சோ, அதே மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது அந்த சத்தத்தை நம்ம உணர்ந்து விடாங்க. சரி ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இனிமேல் வருகிற நாட்களில் செய்கிறேன்னு இல்லை, உடனே செய்யும் பொழுது 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சி ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த மகனுக்கு அவர் ஞானத்தை கொடுத்தாங்க. அந்த ஞானம் எப்படி வந்துச்சு, பரலோகத்தின் தேவன் அவருக்கு அருளினார். ஏன்னு சொன்னால் அவர் எடுத்த முயற்சி உடனடியாக. இப்போ நீங்களும் நானும் கூட ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக நம்ம முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னால் தேவ ஒத்தாசை நமக்கு அவர் அனுப்புவார். நாம் அந்த காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யும் பொழுது அதில் நமக்கு என்னது, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்ன்றது இந்த கதையை வாசிக்கும் போது நான் புரிந்து கொண்டேன். சில நேரத்தில் நம்ம தள்ளி போடுகிற காரியங்களும் செய்யும், நம்முடைய ரட்சிப்பு என்ன செஞ்சிடும், நம்ம இழந்து விடுவோம். ஒருவேளை வேதம் வாசிக்கிறதா இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்துவ புக்கில் நிறைய
நூல்கள் இருக்குது, அதை வாசிக்கிறதுக்காக நம்ம ஊந்தப்படுவோம். அல்லது நீங்கள் அதை வாசிங்கன்னு நம்ம மைண்டு சொல்லும். அதை இல்லை நாளைக்கு வாசிக்கலாம், அன்றைக்கி டயர்டாக இருக்குது அப்படின்னு படுத்துன்னு சொன்னால் ஒருவேளை அது நிமித்தம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நம்ம இழந்து விடுவோம். அது நிமித்தம் நம்ம ரட்சிப்பை கூட நம்ம என்ன செய்யலாமா இழந்து விடுவோம். நாளைக்கு அப்படின்னு போட்டால் ஒரு நம்ம பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கும், அல்லது நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது நம்ம பாடல் பாட வேண்டிய காரியங்களாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்ய வேண்டாம், போஸ்ட்போன் பண்ணாதபடிக்கு அன்னைக்கே காரியங்களை செய்வோம்னு சொன்னால் அது என்ன செய்வாங்க, ஆண்டவர் நம்மோட கூட இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம காலத்தை என்ன செய்யணுமா பிரயோஜனப்படுத்திக்கணும். அதனால் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவத்தின்படி நாட்கள் பொல்லாதவராக இருக்கிறது, நாட்கள் பொல்லாதவர்கள். இன்னைக்கு பார்க்குறவங்கள நாளைக்கு பார்க்க முடியல. இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு மாதிரி இந்த இடம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்போம், பார்த்தா அங்கே பெரிய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கும். அந்த இடத்தை குறித்து பேசுவதற்கு கூட பயமாக இருக்கிற அளவுக்கு காரியங்கள் நடக்கும். எல்லா இடத்துலையும் என்னது பொல்லாத காலமாக இருக்குது. சாத்தான் நல்ல தேவனை அறிந்த பிள்ளைகளையே கூட என்ன செய்கிறான், சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணுறான். அந்த மாதிரியான பொல்லாத நாட்களை நீங்கள் நான் இருக்கோம். அதை உணர்ந்தவர்களாக காலத்தை பிரயோஜனப்படுத்திட்டு தேவன் நமக்கு காட்டுகிற பாதையில் அவர் பின் சென்று அந்த நித்திய ராஜ்யத்தில் அவர் வரப்போகிற அந்த நாட்களில் நம்ம அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்குறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு ஞானத்தையும் பக்குவத்தையும் தேவ பயத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க சாமி. செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தேவ ஊழியத்தை தேவடைய அன்பை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி உற்றார் உறவினர்களை ஆசீர்வதிங்க, உடன்பிறப்புகளை ஆசீர்வதிங்க. எல்லோரும் உடைய அன்பை உணர்ந்து கொள்ளாங்க. உடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க. காலம் கொஞ்சம் இருக்கிறதுனால சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற இந்த நாட்களில் தேவன் தாமே எங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்து சாத்தானை எங்களுக்கு அப்புறப்படுத்துங்க தகப்பனே. நீருடைய பாதைகளை வழிநடத்த வேண்டுமா? இயேசு வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.